அப்பா மகன் உறவு தானே. இதுல அன்புமணி அவர்கள் தான் இறங்கி போயிருக்கணும். இதுல யார் மீது குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புமணி அவர்கள் தான் இறங்கி போயிருக்கணும். ராமதாஸ் அவர்களுக்கு அவர்தான் முகம். ம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமானாலும் சரி, முகவரி ஆனாலும் சரி, அது ராமதாஸ் அவர்கள் தான். அன்புமணி அவர்களுக்கு நீங்க அதுதான் சொல்றேன். அன்புமணிக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா, மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு 2016ல அவரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறப்ப, நீங்க கன்னியாகுமரியில ஓட்டு வாங்குங்கன்னு நான் சொல்லல. திருநெல்வேலியில ஓட்ட காட்டுங்கன்னு சொல்லல அன்புமணியால். அன்புமணி தன்னுடைய அந்த வட மாவட்டத்துல ரொம்ப குறிப்பா வன்னியர் சமூக மக்கள் இருக்கிற பகுதியிலேயாவது ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. ம். அப்பதானே அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ராமதாஸ் அதானே இன்னைக்கு சொல்றாரு. இவரெல்லாம் முதல்வர் வேட்பாளராக நான் முன்னிலைப்படுத்தினது தவறு, 35 வயதுல அமைச்சராக்குனது தவறு என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை பேசுறாரு. அப்ப ராமதாஸ், அன்புமணி இருவரும் இணைந்திருந்தால்தான் அந்த கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா இருவராலையுமே நிரூபித்து விட முடியாது. பலத்தை நிரூபித்து விட முடியாது. ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அன்புமணி அவர்கள் ஓடக்கூடிய வயதிலே இருக்கிறார். இந்த 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 இடைவெளி தான் இப்பொழுது கட்சிக்குள் இருக்கிறது.